ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அக்டோபர் 26 முதல் நவம்பர் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு பெரிய ஊக்கத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் மீன ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா பாருங்கள். மீன ராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் நாட்டம் இருக்காது. அவங்க எதிர்பார்த்த மார்க் வராது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. ஜென்ம சனி போயிட்டுருக்கு. ஆனாலும் கூட இந்த காலகட்டம் குரு கடகத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பார்வை சனிக்கு இருப்பதால், சனி பகவானுக்கு இருப்பதால் அந்த ஜென்ம சனியினுடைய பலன் கூட இல்லை, தீய பலன்கள் இல்லை, நடக்காது அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கலாம். நிச்சயமாக குரு கொடுப்பார். உங்களை பொறுத்தவரையும் லக்னத்தில் சனி, ராசியில் சனி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும். ஆனால் குரு பார்க்குறார், அஃப்கோர்ஸ் எடுத்து செஞ்சிருவீங்க, எந்த குறையும் கிடையாது. ராசிநாதன் 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 5ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். இது பெரிய விஷயம் இல்லைங்களா? இந்த மீன ராசிக்கு இது பெரிய பொற்காலம்னே சொல்லலாம். குரு உச்சமடைகிற காலம் பொற்காலங்க. அவர் பொறுத்தவரையும் ஒரு அதிசாரம் பெற்று வந்திருக்கிறார். ஒரு 2 மாத காலத்துக்கு தான் அவர் இருப்பார் அங்கே. அந்த 2 மாத காலமும் வார பலனை தான் சொல்கிறோம். இந்த குரு உச்சமடையும் காலம் இந்த மீன ராசிகளுக்கு பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலம். எல்லாம் மலமலன்னு சாதிப்பீங்க. எதுவும் பெண்டிங் கிடையாது. இவ்வளோ நாளாக நடக்க முடியாது, நடக்காத சில விஷயங்கள் இப்போ விரைவில் நடக்கும். சாதிப்பீங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு சூப்பரான காலம், நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போகலாம். அதற்கான தருணம் வந்தாச்சு. ராகுவே 12ல் இருக்கார். குரு 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போது உங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது. ஒரு சிலர் உயர்கல்விக்காக செல்லலாம், உத்தியோகத்துக்காக செல்லலாம், அல்லது சொந்த தொழிலுக்காக கூட செல்லலாம். நீங்கள் எதற்காக சென்றாலும் சாதிக்கும் நேரம் வந்தாச்சு, சரித்திரம் படைக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அதுக்கு நல்ல ரிசல்ட் வரக்கூடிய காலம்.
பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக உன்னதமாக இருக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. 6ல் ராகு இன்னும் சூப்பருங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். குரு பார்வை கோடி நன்மை. 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் அங்கேயே உட்கார்ந்துருக்கார். ஆட்சி பீடம். குரு மங்கள யோகம் பெறுகிறது. ஆதலால் தந்தைக்கு செல்வாக்கு உயரும். தந்தையால் நல்லது நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த மீனராசி அன்பர்கள் வீடு கட்ட, வீடு வாங்க, பிளாட் வாங்க, காலி மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஏதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அனுகூலத்தை தரப்போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்திற்கான ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். தொட்டதெல்லாம் லாபமயம். லாபம். நல்ல சம்பாத்தியம், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். 2க்குடையவன் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 9ல் குரு மங்கள யோகம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறார். சூப்பர். அப்போது குடும்பத்தில் நல்ல பணவரவு, அன்னோன்யம், கௌரவம், புகழ், அந்தஸ்து, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அல்லது இளைய சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு சூழல். ராகு 12ல் இருப்பது என்பது சூப்பருங்க. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் இந்த ராகு பகவான் உங்களை ஃப்ளைட் ஏற்றி அனுப்புவார். மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். புதன் உச்சமாக இருக்கிறார். 7க்குடையவன் 4க்கும் 7க்கும் உடையவன் புதன் உச்சம். தந்தை தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மனைவி சார்ந்த உறவினர்களால் ஆதாயம். ஒன்று அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய, அதாவது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம், அனுகூலம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். 7ல் புதன் உச்சம் பரிவர்த்தனை யோகத்தில். ஆனால் சனி பார்க்குறார். புதனுக்கும் சனிக்கும் நட்பு இருந்தாலும் கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவி இடையே சட்டுன்னு கோபம் வரும். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. மற்றபடி 9க்குடைய செவ்வாய் 9ல் ஆட்சி பீடம். குரு பார்வை சூப்பர். உங்களை பொறுத்தவரை செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம். நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், குரு ஆசிரியர், அதாவது ஆசிரிய பணி செய்யும் அன்பர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், ஆன்மீகத்தில் நிறைய எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் சம்பளமே வாங்காமல் அதாவது ஒரு பொறுப்பில் இருப்பீர்கள். அதுபோன்ற அன்பர்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம். நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், வழக்கறிஞர்களாகட்டும், இன்னும் பிற நீதிபதிகள், இது போன்ற அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மேலாமணிக்கே வேலை பார்க்க முடியாது. அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது.
அப்போது இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதால தொழில் நல்ல லாபம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கிரன் ஆதிக்கம், செவ்வாயினுடைய ஆதிக்கம், புதனுடைய ஆதிக்கம், குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான காலம் நேரம் என்று சொன்னாலும் கூட சனி பகவான் இரும்பு சார்ந்த உபகரணங்கள், அந்த தொழில் சின்ன லேத் பேட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடியவர்கள், அதை நடத்துபவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் நேரம். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். உங்களை பொறுத்த வரலையும் கேது 6ல் இருக்கிறது சிறப்பு, ராகு 12ல் இருக்கிறது சிறப்பு. 7க்குடையவன் புதன் உச்சமடைவது அதை விட சிறப்பு. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. அப்போ நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு பல வகையில் பையை நிரப்ப போகிறது. நீங்கள் என்னென்ன நடக்கணும், காரியம் சாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இல்லை 2 வீலர் வாங்கணும், இதுபோல் ஏதாவது பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கணும், வெளிநாடு அனுப்பணும், படிக்க வைக்கணும், உங்களுடைய அபிலாஷைகள் ரொம்ப ஈஸிலி டு அச்சீவ், சாதிக்கக்கூடிய நிலை நிச்சயமாக ஏற்படும். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கை வளர்பிறையாக வளர்ந்து சிறப்பாக செழிக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.